ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம். இந்த சீரியல் இப்போ விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போய்கிட்டு இருக்கு. நிலாவுக்கு பிடிக்காத மாப்பிள்ளை அப்படின்னால டிரைவர் கூட வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து இவரை காதலிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து தாலி கட்டிடுறாரு. அவங்க 4 பேர் அண்ணன் தம்பி, ரொம்ப அவங்க வீட்லேயும் நிலா வந்து ரொம்ப பாசமாக இருக்காங்க. இப்போ அப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படியாவது பிரித்து வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பாசமாக இருக்குமா நடித்து இப்போ நிலா வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போ வந்து பார்த்தா சேர சோழ பாண்டியர் பல்லவன்ட்டு 4 பேர் இருக்காங்க. இப்போ சோழன் வேணுனே இந்த பணத்தை நகையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே பழியை போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 அண்ணன் தம்பி வந்து ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அவனை போய் கூட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே அப்பா வந்து திகைச்சு போயிடுறாரு. இவன் எப்படி வெளியில் வந்தான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேரனோட எல்லாருமே வந்துடுறாங்க. சேர அண்ணன் பல்லவன் பாண்டி எல்லாருமே வந்து அவள் அப்பா தான் வந்து இந்த மாதிரி செஞ்சா அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லாகவே சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு நிலாவுக்கு வந்து கோபம் தரிச்சா, நீங்கள் இவ்வளோ மோசமானவங்களா, அம்மா அப்பா அண்ணன் எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ கேவலமாக வந்து ஒருத்தர் மேலே பழிய போட்டுருங்க, இவ்வளோ கேவலமாக நீங்கள் இருப்பீங்கன்னு நினச்சா நான் தெரியவே செய்யாது. இனிமேல் நான் உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டேன். நீங்கள் நல்லவன் நினச்சி தானே வந்தேன், எனக்கு தேவையே கிடையாது, அவங்க வீடே போதுன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நிலா வந்து சேரன் வீட்டுக்கே வந்து சோழன் வீட்டுக்கே வந்து போகிறாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நடக்க போகுது. இந்த சீரியல் வந்து விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன மருமகள் அந்த சீரியல் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு சொல்லலாம். அதில் வந்து சேதுவோட தங்கச்சி வந்து கல்யாணம், டிரைவரை வந்து காதலிக்கிறான். ஆனால் டிரைவர் வீட்டில் ஏற்றுப்பாங்களா தெரியல அப்படி சொல்லிட்டு இப்போ மண்டபத்துக்கு எல்லாருமே வந்து போயிட்டாங்க. போயிட்டுருக்க அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளான் பண்ணுறாரு. டீசலில் நான் போய் போட்டுட்டு வரேன்னு சொல்லி காரில் வந்து போகிறாரு. நேராக போய் கோயிலில் வந்து இறங்கிறாரு. கோயிலில் போய் இறங்கி அவளுக்கு வந்து தாலி கட்ட போகிறாரு. தாலி கட்ட போகிற மாதிரி தான் நம்ம ப்ரொமோ வந்து காட்டியிருக்காங்க. இப்போ தாலி கட்டி கல்யாணம் பண்ணியிருப்பாரா, பண்ணினா வந்து பார்த்திங்கன்னா சேதுவோட அப்பா ஏற்றுப்பாரான்னு தெரியல. சேது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட சம்மதத்தோடு தான் வந்து கல்யாணம் நடந்தது. அவங்க அக்கா வந்து இதே மாதிரி தான் வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் உனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து டிரைவரை வந்து காதலிச்சு இப்போ போயிட்டாங்க. இப்போ ஏற்றுப்பாரா அப்பா அப்படி தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தா இந்த சின்ன மருமகள் சீரியலில் வந்து பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 2 சீரியலுமே டிஆர்பி ரேட்டில் வரிசையாக வந்து இருக்குது சொல்லலாம். 8 மணிக்குள்ளே பாண்டியன் ஸ்டோர், அதுக்கப்புறம் 8:30க்கு வந்து ஐயனார் துணை, சிறகடிக்க ஆசை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மருமகள், இந்த 4 சீரியல் தான் வந்து பார்த்தா தொடர்ந்து வந்து 10 இடத்துக்குள்ளே வந்து வந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி 6 சீரியல் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவியில் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தொடர்ந்து வரதுனால இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மக்கள் எல்லோரும் 8 மணிலேருந்து 9:30 மணி வந்து 10 மணி வரையும் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா 10 மணிக்கு சிந்து பேரவி போடுறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தா இப்போ டிஆர்பி ரேட்டில் இல்லை. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.